ஹாய் நண்பா நண்பேஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. முதல் முறையாக வேலைக்கு போகிற இளைஞர்களுக்கு 15,000 ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாங்க. யாருன்னா மத்திய அரசு. அதுவும் இன்னைக்கு சுமார் 15 லட்சம் பேருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வர வைக்க போகிறாங்க. அது என்ன ஸ்கீமு, இந்த 15,000 வாங்க என்ன தகுதிகள் என்ன, இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளாக பார்க்கலாம். விஷயம் என்னென்னா, கடந்த வருஷம் நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காக மத்திய அரசு ஒரு மெகா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் பிரதம மந்திரி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கமே இளைஞர்களுக்கு ஈஸியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஊக்குவிப்பதற்காக ப்ரைவேட் கம்பெனிகள் புதுசாக நிறைய பேரை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த 15,000 வாங்க தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் வேலை, அதாவது நீங்கள் முதல் முறையாக வேலைக்கு சேர்ந்தவராக இருக்கணும். வேறு எங்கேயும் இது மூலம் ஒர்க் பண்ணிடக்கூடாது. பிஎஃப் அக்கௌண்ட், உங்கள் வேலைக்கு எடுத்த கம்பெனியில் உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் உங்களை இணைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சம்பள வரம்பு, உங்களுடைய மாத சம்பளம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பணிக்காலம், நீங்கள் அந்த கம்பெனியில் குறைஞ்சது 6 மாதமாச்சு தொடர்ந்து வேலை பார்த்துருக்கணும். இந்த பணம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, எப்படி கைக்கு வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் முடித்ததும் முதல் தவணையாக 7,500 டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முழுசாக கம்ப்ளீட் பண்ணும்போது 2வது தவணையாக 7,500 பார்த்தீங்கன்னா வரும். ஆக மொத்தம் 15,000 பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கம்பெனிகளுக்கு என்ன லாபம் கேட்டிங்கன்னா, உங்களை வேலைக்கு எடுத்த அந்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. புதுசாக ஒரு ஊழியரை வேலைக்கு எடுத்தால் அந்த கம்பெனிக்கு ஒரு ஆளுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 3,000 தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இதனால் கம்பெனியில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்க முன் வராங்க. இன்னைக்கு இதில் வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, இன்னைக்கு டெல்லி விஞ்ஞான் பவனில் நடந்திருக்க ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ஊழியர்களுக்கு முதல் தவணையாக சுமார் 2,400 கோடி ரூபாய் நேரடியாக பயனாளிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதத்தில் 6 மாதம் வேலை முடித்து 4.5 லட்சம் ஊழியர்களுக்கு 446 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் உங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸை வேலைக்கு எடுத்த 18,000 கம்பெனிகளுக்கு ஊக்கத்தொகை போய் சேர்ந்திருக்கு. இந்த திட்டம் ஆரம்பித்த ஆகஸ்ட் 2025 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 63 லட்சம் பேர் புதுசாக வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வேலைவாய்ப்பு வாங்கினதில் 30% பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள். இந்த விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக வர 2027ஆம் ஆண்டுக்குள்ளே 3 கோடி பேருக்கு புதுசாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கணுன்ட்டு ஒரு மாசான டார்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதுக்காக அரசாங்கம் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ மக்களே, முதல் முறையாக வேலைக்கு போகிற ஃப்ரெஷர்ஸ்க்கு அரசாங்கம் கொடுத்துருக்க இந்த 15,000 ஊக்கத்தொகை திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரைவேட் செக்டாரில் வேலை தேடுற இளைஞர்களுக்கு இது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.